குமார் சார் வணக்கம் சார். எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிறது பாராளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்த ஒன்றுதான். சட்டமன்ற தேர்தல்களையும் அதை முயற்சி செய்கிறார்கள். அது எதுக்கு அப்படின்னா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிற அவர்களுடைய அந்த முழக்கத்தை உண்மையாக்குவதற்காகன்ட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் அப்படி வச்சுக்கிறோம், அவங்களை ஜெயிக்க விடாமல் செய்வதற்குன்ட்டு எடுத்துக்கல, நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம், நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எந்த காலத்திலும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகும் கூட இன்னும் கூட கூட்டணியை வலுப்படுத்தவோ அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமான விவகாரங்களை தொடங்கவோ முடியாத தர்ம சங்கடமான இடத்தில் என்டிஏவும் அதிமுகவும் இருக்குதா சார்? இங்க சார் கூட்டணி தேர்தலுக்கு ஏறத்தாழ 3-4 மாதங்கள் இருக்கிறது. 3 மாசம் தான் சார், 3-4 மாசம் தான் கிடையாது. ஆமா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதெல்லாம் இருக்குல்ல. 90 நாள் கூட கிடையாது, வெறும் ஒரு 85 நாள் தான் இருக்கு. இல்ல இப்ப இந்த ஜனவரியில இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள எல்லா கூட்டணிகளுமே ஒரு ஃபைனலைஸ் ஆயிடும். சரி, நான் இதுல பாஜக காங்கிரஸ் கூட்டணிய காங்கிரஸே தான். இப்ப நீங்க முதல்ல நீங்க தான் சொன்னீங்க நினைக்கிறேன், உதயநிதி பேசின சனாதன பிரச்சாரம் வடநாட்டுல நல்ல எடுபட்டது. நல்லா எடுபட்டது. அதனால அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. ராஜஸ்தான்ல ரொம்ப பிரமாதமா எடுபட்டது. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கடைசியில வசுந்தரா கையிலேயே கொடுத்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல அதே சிச்சுவேஷன். தமிழ்நாட்டுல அதாவது இப்ப அவரு ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசும்போது சொன்னாரு, அதுக்கு நான் சின்ன விளக்கம் கொடுக்கணும். இப்போ திருப்பரங்குன்றத்துல 2 விளக்கு 2 தீபம், அதாவது தீபத்தூணுன்னு ஒன்று ஏற்கனவே இருக்கிறது. அதை இன்னைக்கு நிறைய பேர் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்காங்க. குமார் சார், நாங்க 2 நாளா அந்த விவகாரத்தை பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் என்னன்னா சார், எலெக்ஷன்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக நீங்க எப்படி சனாதன தர்மம் குறித்து உதயநிதி பேசியது எப்படி மத்திய பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் ராஜஸ்தான்லயும் ஹரியானாலையும் கை கொடுத்ததோ, அதுபோல இந்த விவகாரம் கை கொடுக்கும்ட்டு நீங்களும் பாஜகவும் நம்புகிறதா? அப்படின்னா வெற்றிவேல் யாத்திரை இங்க கை கொடுத்திருக்கணுமே. இருங்க சார், இது யாரு இதை பரிசுப்படுத்தினது? யாரு? கோர்ட் ஆர்டர் வந்துட்டுன்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அதை போய் அதை ஒரு 10 நிமிஷம் பாருங்களேன் சார். கோர்ட்டோட ஆர்டரை இங்க அப்பீல் போறதுக்கு வழி இருக்குது. சட்டப்பூர்வமாக அப்பீல் போயிருக்கிறாங்க. அப்பீல் போறது அப்பீல் இல்ல, அப்பீல் தான் போய் அப்பீல் இருக்குன்னு அப்பீல் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல இல்ல சார், அங்க லோக்கல்ல எந்த பிரச்சனையும் இல்ல சார். அங்க முஸ்லீம் இந்துங்க பிரச்சனையே கிடையாது. எல்லாம் மாமன் மச்சான தான் பழகிட்டு இருக்காங்க. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல தலையை வச்சு தலையை நீட்டினது மூக்க நீட்டினது அரசு, தமிழக அரசு. ஐயோ குமார் சார், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, இந்த நீதிமன்ற ஆர்டருக்கு ஒபே பண்றது, நீதிமன்ற ஆர்டர்ல சந்தேகம் கேட்கறதெல்லாம் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இயல்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்க காவிரி ஜட்ஜ்மெண்ட்டுடைய வெர்டிக்ட கொடுக்குது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கர்நாடகாவுடைய எலெக்ஷனு எங்களுக்கு ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரியல. 6 மாசம் இழுத்தடிச்சது மத்திய அரசாங்கம். ஆமா சார், ஒரு வார்த்தைக்கு எங்களுக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் கேட்டாங்க. அதனால நீங்க ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் போயிருக்குது. அதோட விட்டுருங்க, அதை ஒபே பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்ல போகுது. அங்க அது சொல்ல போகுது. இப்போ SM கிருஷ்ணா கர்நாடக முதலமைச்சராக இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இத்தனை டிஎம்சி தண்ணியை நீங்க திறந்து விடணும், இந்த தேதிக்குள்ள திறந்து விடணும்னு சொல்லி உத்தரவு போட்டது. ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்ல நான் இதை திறந்து விட முடியாது, எங்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, நாங்க அவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முடியவே முடியாதுன்னாரு. கடைசியில் என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர வச்சு சுப்ரீம் கோர்ட்ல திறந்து விடுறே என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்துட்டு போன் பண்ணி திறந்து விட சொன்னார். கடைசியில் அதான் முடியும். இப்ப இந்த விஷயத்துல 2 விளக்கு சார், 2 தீப விளக்குங்கிறது, தீபத்தூண்கிறது ஒரிஜினலா இருக்கிற இடத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நின்று போயிட்டு அந்த நடைமுறை இல்ல.
ஆனா அது தீபம் ஏத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் தான் அது. அது 1923 ஜட்ஜ்மெண்ட். பாருங்களேன், நீங்க தவறா பேசி போறத நான் அனுமதிக்க முடியாது சார். இல்ல 10 செகண்ட் நான் முடிச்சிடறேன். என் கருத்தை சொல்லி நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆனால் இப்ப ஏத்திக்கிட்டு இருக்கிற எதுவுமே மோட்ச விளக்குன்னு ஒண்ணு இருக்கு. மோட்ச விளக்குன்னா இந்த இறந்தவங்க கீழே இறந்து போனவங்க அந்த 3ஆவது நாள் 4ஆவது நாள் 16ஆவது நாள்ல முடிஞ்சா மேல போய் தேங்காய் பழம் உடைச்சிட்டு மோட்ச விளக்கு பொருத்துவாங்க. அதான் இப்ப நம்ம அரசாங்கம் ஏத்திட்டு இருக்கிறது. ரொம்ப நாள் அதான் ஏத்திட்டு இருக்கிறது. அது வேண்டாம், அந்த விளக்குல ஏத்தணுங்கிறது 1923 31 ஜட்ஜ்மெண்ட்ல அதுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஏன் இந்த அரசாங்கம் உபை பண்ணல? அதை ஏன் செய்யக்கூடாது? எதுக்கு நாசியால போற சீவான கண்டா கூடாலியா போட்டு வெட்டணும்? அதான் என் கேள்வி. மற்றபடி மெட்ரோ ட்ரெயினுக்கு சாங்ஷன் பண்ணல, ஒத்துக்கல, மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு இந்த மாதிரி எமோஷனலான விவகாரங்கள்ல பல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குது. ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி இருக்காங்க. அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிளினுடைய ஒரு கேஸு, ஒரு போலீஸ்னுடைய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் கேளுங்க, ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். நான் 1 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தூத்துக்குடிக்கோ ஒரு சவுத்தில் ஒரு மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் மேலே நிறைய டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவரோட டிரான்ஸ்ஃபரை நிறுத்தி வச்சு அவருக்கு திரும்பவும் நீங்க மதுரையிலே டிராபிக்ல போஸ்டிங் போடணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததோட இல்லாம அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு மென்ஷன் பண்றாங்க, சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டர் அது. இவர் ஏற்கனவே இவர் மேல நீங்க எடுத்த டிசிப்ளினரி நடவடிக்கையால இவருக்கு ஊதிய உயர்வெல்லாம் இல்லாம இவர் தண்டனையை அனுபவிச்சுட்டாரு. அதனால தண்டனை கர்மா 2 வகையில கொடுக்குது. ஒன்னு சஞ்சித கர்மா, இன்னொன்னு பிராரப்த கர்மா. அதனால இவர் ஏற்கனவே தண்டனையை அனுபவிச்சதுனால கர்மாவின் அடிப்படையில் இவருக்கு இவருடைய டிரான்ஸ்ஃபரை நான் ரத்து பண்றேன். இவருக்கு இங்க லோக்கல்லே, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி பெஞ்ச் குப்பை தொட்டியில போட்டது. அதனால மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் இந்த மாதிரி பல அபத்தமான ஆர்டர்ஸை கொடுத்துருக்குது. அதனால நாம அதை பத்தி பேச வேண்டாம். அதை நாங்க 2 நாளா பேசி முடிச்சிட்டோம். ஒரே கேள்வி, நாசியால போற ஜீவனை கண்டகோடாலையில வெட்டினது இந்த அரசு. அதைத்தான் நான் குற்றச்சாட்டுறேன், வேற ஒண்ணுமே இல்ல. நாசியால போற ஜீவனை கிராமத்துல நல்ல பழமொழியுது. நாசியால போற ஜீவனை கண்டகோடாலையில போட்டு வெட்டுறான்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போட்டு என்ன, நிச்சயமா தமிழக அரசுக்கு எதிராக தான் முடியும். எதிராக வந்தது அந்த உத்தரவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள போகிறது தமிழ்நாடு. அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள போகிறது. அரசியலமைப்புல ஜுடிஷியரி ஆர்டர் நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க அப்பீல் போறதுக்கு சட்டம் வாய்ப்பு. அத போலீஸ் ஆபீசரை அப்பியர் ஆக விடாம, அதே சமயத்துல அதை கோர்ட்டுக்கு கூட ஆஜராகாம இவ்வளவு பெரிய இது என்ன ஆயிர போறது? விளக்கத்துட்டு வந்துட போறாங்க. திரும்ப என்ன கேஸ்ல என்ன சாதிக்க போறீங்களோ இதே எடுத்துட்டு போங்களேன். ஐயா இங்க பாருங்க, பெருசாக்குனது யாரு சார்? அதனால சார் நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க குமார் சார். நீங்க வழக்குல கிரிமினல் வழக்குல மட்டும்தான் ஒவ்வொரு ஹியரிங்கும் பெட்டிஷனரோ ரெஸ்பாண்டோ அப்பியர் ஆகணும். நீங்க ஒரு ரிட் பெட்டிஷன் வழக்குல எதுக்கு அப்பியர் ஆகணும்? முடிஞ்சு போச்சு. முதல்ல எடுத்த எடுப்புல இது முடிஞ்சிருக்கு, ஒரே நல்ல மேட்டரே முடிஞ்சிருக்குன்றேன். அது முடியாம போனதுக்கு காரணத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். அது தேர்தல் கூட்டணி வரை எதிரொலிக்குமா? அது எதிர்க்க தெரியாது, அது தெரியாது. மக்கள்கிட்ட பெரிய பிரச்சாரம் தான் போய் கொண்டிருக்கிறது. அது நடக்கும். அதனால இதுதான் விஷயம். அதுல அதனால இப்ப நீங்க திரு ராமதாஸ் அவர்களை பத்தி நீங்க சொன்னீங்க. ராமதாஸ் அவர்களை பத்தி அது நானும் ஒரு அரசியல் கட்சியை 96ல தேசிய பாதுகாப்பு கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து, அது இப்பதான் நான் சரண்டர் பண்ணேன் அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால. ஓகே சார், ஓகே. அந்த கட்சியில இதுல என்னன்னா,
திரு அன்புமணி ராமதாஸ் எனக்கு தெரிய அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு ராமதாஸ் அவர்கள். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஞாபகம்னு தெரியாது. அதனால அது வந்து ரெக்கார்ட் வைஸா நான் கூட எனக்கு டெல்லியில சில கான்டாக்ட் இருக்கு. நான் அந்த இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால அதை பத்தி கேட்டேன். ஆனா அன்புமணி பெயர் தான் இருக்கிறது தான் சொன்னார்கள். அதனால அன்புமணி தான் அதுல இருப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. கொடுத்தாலும் அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை.